Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம mushroom யூஸ் பண்ணி ரெண்டு ஈஸியான ஸ்நாக் ரெசிபீஸ் பார்க்க போறோம். mushroom nuggets and mushroom chilli. எப்படி குயிக்கா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients பார்த்தலாம். mushroom 8 நம்பர், மைதா 100 கிராம், மிளகாய் தூள் 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1/4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் ஆப்ஷனல், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு 8 மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற மஷ்ரூம்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கோட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட மெஷரிங் கப்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு 1/2 கப் மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2 சேர்த்துடலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மஷ்ரூம்ஸ் எடுத்து இப்படி கோட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவில். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட எஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எஜஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதை கையிலே அப்படியே பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவில் கோட் பண்ண மஷ்ரூமை இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது லைட்டாக கலர் மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும்போதே எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். ஒரு 1 or 2 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். நம்ம மஷ்ரூம் நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் சில்லி எப்படி பண்ணணுன்னா, இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மஷ்ரூம் சில்லி. இது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. அண்ட் இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக தான் வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
உங்களுக்கு நக்கெட்ஸ் வேணும்னா பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நார்மலாக இப்படியே சில்லி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நக்கெட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ், DIY மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்டடி டிப்ஸ், யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் ஹேக்ஸ் போன்ற நிறைய வீடியோஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.